இப்போ இந்த கம்சன்கிற கிரகத்துக்கு மேலே மோதி கம்சனை சுக்குநூறாக உடச்சதுக்கப்புறம் ப்ளஸ் அந்த கம்சனோட சகோதரர்களையும் உடச்சதுக்கப்புறம் இப்போ அந்த கிரகங்கள் வந்து கிருஷ்ணர் அந்த ஏரியா வந்து உக்ரசேனர் அப்படிங்கிற அந்த கிரகம் கம்சனோட தந்தை அவர் வந்து ஃப்ரீ ஆகி வசுதேவர்லாம் ஃப்ரீ ஆகி கொஞ்சம் பெரிய வட்டம் ஃபார்ம் ஆகி இவங்க சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டைம் வந்து கிருஷ்ணர், பலராமர், உத்தவர், ஸ்ரீதாமா ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் கிரகங்கள்லாம் அப்படி அவந்தி நகரம் சாந்தீவனி முனிவர் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது என்ன நடக்குதுன்னா, அந்த ஏரியாவில் வந்து பாஞ்சஜன்யா அப்படிங்கிற ஒரு கிரகம் பக்கத்தில் கேலக்சியிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து அடுத்த கேலக்சிக்கு பேர் வந்து பிரபாஷா அப்படிங்கிற அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் நம்ம இப்போ கிருஷ்ணரையும் உத்தவரையும் அந்த கிரகம் இழுத்துட்டு அது கிளம்புது. இப்போ இவங்கெல்லாம் யார் இந்த பாஞ்சஜன்யா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கஸ்யபரும் நம்ம திதியும் நம்ம பல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திதி வந்து தக்ஷன்கிட்டேருந்து உருவான பெண் கிரகம். அது வந்து கஸ்யபரை சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது 66,000 கோடி அசுர கிரகங்கள். இந்த திதிக்கு இன்னொரு பேர் சுரசை. இவங்கக்கிட்டேருந்து வந்தவங்க சூரர்கள், இவங்க வந்து அசுர கிரகங்கள் அப்படின்னு இவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. இப்போ அதே மாதிரி கஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் ஃபார்ம் ஆனவங்க தேவர்கள். அவங்க வந்து 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களையும் அந்தளவு கிரகங்கள் திதிக்கும் கஷ்யப்பருக்கும் இருக்காங்க. இப்போ இந்த திதிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சூரசை அப்படிங்கிற பேர். இந்த சூரசை வந்து நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த அனுமன் வந்து ராமாயணத்தில் வந்து அந்த லங்கைக்கு போகும்பொழுது அந்த அனுமரோட ஷேடோவையே இவங்க தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்தாங்க. அதனால் இவங்கெல்லாம் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சுரசைக்கிட்டேருந்து நிறைய கிரகங்கள் வெடித்து வருது. அஜாமுகி, தாரகாசூரன், சூரபத்மன், சிம்மவக்ரன், கோமுகன், சிம்மகி அப்படிங்கிற கிரகங்கள்லாம் வருது. இப்போ இந்த சிம்மகிக்கிட்டேருந்து பிறந்த கிரகம்தான் இது ஸ்வர்ணபானு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட இந்த ஸ்வர்ணபானு வந்து செவ்வாய்க்கும் குருவுக்கும் நடுவில் இருக்கார். இல்லாட்டி நம்மளோட சூரிய சந்திரன் இந்த ஏரியாவில் இருக்கார். ஒரு முறை இருக்கும் பொழுது அந்த விஷ்ணு லோகத்திலேருந்து மோகினி அப்படிங்கிற கிரகம் வந்து 3600 வருஷத்துக்கு ஒரு முறை அது வந்து சுற்றிட்டு வருமா அந்த யூனிவர்ஸை. அந்த மாதிரி சுற்றிட்டு வரும் பொழுது மோதி ஸ்வர்ணபானு மேலே மோதி அவரை ஈக்குவல் பார்ட்ஸாக உடச்சி ராகு தலையாகவும் கேது வாலாகவும் இருந்து அந்த நிழல் கிரகங்கள்னு அவங்கள சொல்கிறோம்ல, அவங்க வந்து நிழலை போல் இருந்து மறைச்சிருவாங்க மிச்ச கிரகங்களை. அதுபோக அந்த கிரகங்களோட ஈர்ப்பு விசை வந்து நம்ம ஜாதக கட்டத்துலலாம் இருக்குது. அது வந்து ரொம்பவும் ஒரு நிறைய கொடுக்கவும் செய்கிற கிரகங்கள், ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய கிரகங்களாகவும் அவங்க வந்து ரெண்டுமே அவங்க வந்து பண்ணக்கூடிய கிரகங்களாக, அவங்க வலுவான கிரகங்களாக நம்ம யூனிவர்ஸையும் இப்போ ஆட்டி படைச்சிட்ருக்காங்க. ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள். இப்போ அதே போல் நம்ம ஹிரண்ய கஷ்யபுக்கு வந்து பிரகலாதன் அப்படிங்கிற கிரகம் பிறந்தப்ப இப்போ இந்த சூரசை இல்லைன்னா திதி இந்த மாயை இந்த கிரகம் என்ன பண்ணுது, இது வந்து பயங்கரமான தீ எரியிற, இல்லாட்டி இந்த கிரகத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹோலி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ இந்த கிரகம் வந்து அப்படி தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரகலாதன் அப்படிங்கிற கிரகத்தை இதனோட ஈர்ப்பு விசையில் இழுத்து
அந்த கிரகத்தையும் அப்படி எரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிலிருந்து விஷ்ணு லோகத்திலேருந்து வந்த நரசிம்மர் அப்படிங்கிற மாபெரும் கிரகம் வந்து மோதி அந்த பிரகலாதன்கிற அந்த கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இந்த கிரகம், இந்த ஹோலி, சூரசை, மாயை, திதி, இந்த கிரகம் வந்து தகன்னு அந்த மாதிரி எரிஞ்சு இது சாம்பலாகி அதுக்கு பேர் வந்து அஸ்திகா அப்படின்னாகி அந்த கிரகம் வந்து இப்போ பாதாள லோகத்தில் இருக்குது. அந்த ஈர்ப்பு விசையில் தான் அந்த பாஞ்சஜன்யாங்கிற அந்த கிரகம் போயிருக்கு. இப்போ இந்த அஸ்திகாங்கிறத தான் நம்ம ஹோலி பண்டிகை, அந்த சுரசை தகனமானது, அந்த ஹோலி தகனமானது அந்த தீயில் எரிஞ்சு போய் அந்த அஸ்தி ஆனதுனால தான் நம்ம ஹோலிங்கிற அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். இப்போ நம்ம உத்தவருக்கும் நம்ம கிருஷ்ணருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுமே ட்வின்ஸ் பிளானட் மாதிரி தான். கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி தான் தெரியும். எப்படி நம்ம செவ்வாய் கிரகமும் நம்ம உலகமும் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் ட்வின்ஸ் மாதிரி தான். தூரத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட சேம் சைஸாக தெரிகிறாங்க. இப்போ இந்த கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, பாஞ்சஜன்யாவோட ஈர்ப்பு விசையில் அப்படி அந்த பாதாள லோகத்துக்கு வந்து அங்கே இருந்து அதுக்கு அடுத்த ஏரியா, அந்த பாதாள லோகத்துக்கு அடுத்த ஏரியா தான் யமனோட பட்டினம் நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நரகம்ங்கிற ஏரியாவில் இருந்த புனர்தத்தன் அந்த கடைசி சுற்றிக்கிட்டு இருக்கிறவர். இந்த பாஞ்சஜன்யாவும் கிருஷ்ணர் உத்தவர் போன ஸ்பீடில் அந்த புனர்தத்தனும் இவங்களோட ஈர்ப்பு விசையில் இழுக்கப்பட்டு அப்படி ஸ்பீடாக அந்த பிரபாசா கேலக்சியில் அந்த மாதிரி சுற்றி அவங்க ஒரு ஷார்ட்கட்டில் திருப்பி அந்த அவந்தி அப்படிங்கிற ஏரியா, சாந்தீப முனிவரும் கௌதமி அப்படிங்கிற அவங்கள சுற்றிக்கிட்டு இருந்த அந்த கிரகமும் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. வந்த ஸ்பீடில் நம்ம கிருஷ்ணர் என்ன ஆகுறாரு, அந்த பாஞ்சஜன்யாங்கிற ராட்சச கிரகத்துக்கு மேலே போய் மோதிடுறாரு. அப்போ அந்த ஷெல் எல்லாமே இவர் மேலே வந்து ஒட்டிக்கிறது. அந்த சங்கு ஷெல்கள்லாம் கால்சியம் ஷெல். அப்போ இவர் வந்து எங்கே போனாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு சவுண்டு வருது, சந்தநாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டும் இந்த சவுண்டு வந்து அந்த காற்றுல அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த கிரகம் சுற்றும்போது அது பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டும் அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புனர்தத்தா வந்து இந்த மாதிரி ஒரு வட்டப்பாதை ஸ்பீடாக வேறு கேலக்சிலேருந்து வந்த அந்த பாஞ்சஜன்யாங்கிற அந்த கிரகத்தின் உதவினால் இங்கேருந்து போய் வேறு கேலக்சியில் சுற்றின கிரகம் கிருஷ்ணர் உத்தவரோட உதவியோட திருப்பி அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு இந்த புனர்தத்தா அப்படிங்கிற கிரகம்.